வணக்கம் செய்யார் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம செய்யார் பக்கத்துல வடாலப்பிரந்தான் என்ற ஊர்ல இருக்க முருகர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்றது ஒரு அழகான பழமொழிங்க. அது போல இங்க ஒரு அழகான சின்ன குன்றுல முருகர் கோயில் அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க. இந்த முருகர் கோயில் மலை மேல தாங்க இருக்கு. இதுக்கு 2 வழி வருதுங்க. ஒன்னு படிக்கட் பக்கமா ஏறி வரலாம், இன்னொன்னு அந்த பக்கம் பைக் வர வழி இருக்குங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்க. செவ்வாய்க்கிழமை மட்டும் இல்லாம சஷ்டியும் வேறங்க. முருகருக்கு ரொம்ப உகந்த நாளுங்க. இந்த நாள்ல நம்ம முருகரை தேடி போய் வணங்கினா நமக்கு இருக்க செவ்வாய் தோஷம், திருமண தடை மற்றும் கடன் பிரச்சனை எல்லாம் தீருன்றது ஒரு ஐதீகங்க. நானு அண்ணன் தம்பி 3 பேர் தாங்க வந்தோம். இந்த கோயிலுக்கு இப்பதாங்க நாங்க ஃபர்ஸ்ட் டைமா வரோம். இந்த பக்கம் போற வரப்பெல்லாம் இந்த கோயிலை பார்த்துருக்கோங்க, ஆனா போனதில்லை. இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைமா இந்த கோயிலுக்கு போறோம். போனா ஒரு தட்டுல வாழை இலை வச்சு அது மேல பருப்பு கொட்டி அதுக்கு மேல விளக்கு வச்சிருந்தாங்க. நெய் ஊத்தி அதுல திரி வைக்காம அங்க திருநீர் மரம்னு ஒண்ணு இருக்கும். அந்த மரத்துல இருக்க இலையை பிச்சுட்டு வந்து அந்த இலையோட திரியை சுற்றி வச்சு அந்த அகல் விளக்குல விளக்கேற்றுறது தாங்க இந்த கோயிலோட வழிபாடு. திருமணம் ஆகாத இருக்கவங்க, அது போல செவ்வாய் தோஷம் இருந்து திருமணம் நடக்காத இருக்கவங்க எல்லாம் தொடர்ந்து 6 வாரம் இந்த வழிபாடு பண்ணா அவங்களுக்கு திருமணம் ஆகும்ன்றது ஒரு நம்பிக்கைங்க. இது போல இன்னும் எவ்வளவோ சொல்லிட்டே போலாங்க. நிறைய பேர் நிறைய விஷயத்துக்காக வேண்டுதல் வச்சு இங்க அன்னதானம் எடுத்துட்டு வந்து கொடுக்கறது வழக்கமா இருந்துச்சுங்க. அட இவ்வளவு சொன்ன நான் கோயில் பேரு சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. வள்ளி தெய்வயானி சமதே சுப்பிரமணிய சுவாமி ஆலயங்க. அட கோயில்ல சாமி அலங்காரம், சுவாமி தரிசனம் எல்லாம் அவ்வளோ சிறப்பா இருந்துச்சுங்க. முருகரை பார்த்த உடனே நம்ம மனசுல தோணுனதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க. அப்பா முருகா, நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது எங்களை விட பெரிய பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு. இப்போ நாங்கள் பெரிய பசங்களாகிட்டோம், எங்களை விட சின்ன பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது. எங்களுக்கு எப்போ தான் முருகா கல்யாணம் ஆகும்? முருகா, எங்களுக்கு உங்களை மாதிரி 2 பொண்டாட்டிலாம் வேணாம். ஒன்னே கண்ணே கண்ணன் கொடுத்தாலும் கொஞ்சம் நல்ல பொண்ணாக பார்த்து கொடுத்துருங்க முருகா. அட மனசில் உள்ளதெல்லாம் மைண்ட் வாஷ்ன்னு நினச்சி கொஞ்சம் சத்தமாக வேண்டிட்டோமோ. வேண்டுவோம். யார்கிட்ட வேண்டுறோம்? இப்போ முருகன் கிட்ட தானே வேண்டுறோம். கண்டிப்பாக கொடுப்பாரு நம்ம வேண்டுறது. இந்த கோவில் இங்கே இருக்குன்னு யாருக்கெல்லாங்க தெரியும்? யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க? உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அட நீங்க இன்னமும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? மறக்காம பண்ணிட்டு போங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.